இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் தமிழ் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நம்ம திரும்ப திரும்ப பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து டைம் ஃப்ரேம்களிலும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்கும்போது மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் போகும். அதாவது ட்ரெண்டிங் டேக்கு மட்டும் நாம் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த வகையிலையும் லாஸ் வராது. அந்த ட்ரெண்டிங் டேயை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் மல்டி டைம் ஃப்ரேம் பார்த்தே ஆகணும். எல்லா டைம் ஃப்ரேமும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்கிறத எல்லா டைம் ஃப்ரேமும் செக் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும். அப்படி பார்க்கும்போது இதில் 3 ஹவர் இந்த 3 மணி காட்டுது, சாயங்காலம் 3 மணி, இது குரூட் ஆயில். இந்த 3 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் 3 மணிக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, 2 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் 3 மணிக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் 3 மணிக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் எல்லாத்துலேயும் ஒரு புது கேண்டில் வரும்போது மார்க்கெட் தொடர்ந்து அது இங்கேருந்து மேலே நோக்கி போகுது. அடுத்து இது 5 மினிட்ஸ், இது 15 மினிட்ஸ், இது 30 மினிட்ஸ். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்காதவங்க, அதாவது 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் பார்க்காதவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த டைம் ஃப்ரேம்லையும் சூப்பர் ட்ரெண்டோ வேறு ஏதோ ஒரு தடைகள் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட் தொடர்ந்து அந்த டைரெக்ஷனில் போகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு அப்ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குது. அதற்கு அடுத்து 15 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் அப்ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குது. கடைசியாக 30 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் அப்ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குது. இதில் நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்திலேயும், அதே மாதிரி ஆசம் ஆசிலேட்டர் லோயர் டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேமில் எல்லாத்துலேயும் பேஸ் லைனுக்கு மேலே வரும்போதும், MACD சிக்னல் லைன் MACD லைன் கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகும்போதும், ஸ்டொச்சஸ்டிக் RSI கீழேருந்து மேலே போகும்போதும் மார்க்கெட்டை ஒரு டைரக்ஷன் கொண்டு போகும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். இண்டிகேட்டர் எல்லாமே செகண்டரி தான், கேண்டில் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. கேண்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ஒரே கலராக இருக்கும். அப்படிங்க பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா விதிமுறைகளும் நம்மளுக்கு சரியாக பொருந்தி வருது. அதே போல் அதுக்கு கீழே உள்ள லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட நம்மளுக்கு எல்லாமும் ஒரே டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். இது 5 மினிட்ஸ், 1 மினிட், 3 மினிட், இது 5 மினிட்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ரூல்ஸ் தான். ஆசம் ஆசிலேட்டருக்கு மேலே, ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு மேலே வந்திருக்கும், MACD கிராஸ் ஓவராகி மேலே போகும், சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 1 மினிட்ல இது நடக்கும், அடுத்து 3 மினிட்ஸில் நடக்கும், அடுத்து 5 மினிட்ஸில் நடக்கும். இப்படி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே கேண்டில் இருக்கிறதும், பேஸ் லைனுக்கு மேலே ஆசிலேட்டர் இருக்கிறதும், MACD கிராஸ் ஓவர் ஆகி போகிறதும் மார்க்கெட்டை ஒன் டைரெக்ஷனில் கொண்டு போகும். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இதுதான் பேசிக் ரூலாக வச்சுட்டு இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயமாக லாபம் கிடைக்கும், நஷ்டமே வராது. ஆனால் இந்த மாதிரி அமைப்புகள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. மாதத்துக்கு ஒரு தடவையா, 6 மாதத்துக்கு ஒரு தடவையா, 3 மாதத்துக்கு ஒரு தடவையா, வருஷத்துக்கு ஒரு தடவையா, எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் இதுதான் ரூல். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முடிஞ்ச மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. உண்மைதான் அது. ஏன்னா முடிஞ்ச மார்க்கெட்டில் இருந்து தான் நம்ம சில விஷயங்களை கற்றுக்கவே முடியும். எதையுமே கற்றுக்கணும் அப்படின்னா எல்லாத்துலேருந்து நம்ம கற்றுக்கணும். இதுலேருந்து தான் அதுலேருந்து தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் ரூல் தான். பட் இந்த அட்மாஸ்பியர் எல்லா நேரம் வரலைங்கிறது தான் உண்மையை தவிர, இந்த அட்மாஸ்பியர் வரும்போது மார்க்கெட் ஒன் டைரெக்ஷனாக போகுங்கிறது 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் உள்ளே இருக்கிறதும், இல்லை எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் மாறுறதும், பொதுவாக இந்த ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ள ஒரு விதி. எல்லாமே க்ரீனாக இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கலாம், எல்லாமே ரெட்டாக மாற ஆரம்பிச்சுன்னா வெளியே வந்துடலாம், இவ்வளோதான். பட் இந்த மாதிரி அக்கேஷன்ஸில் நம்மளுக்கு இந்த சின்ன கேண்டில்
இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட்டே இப்படி தான் கொஞ்சம் இறங்கி ஏறி போகும். இந்த இடத்துல நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விதிகள்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேண்டிலுக்கு பதிலாக ஹேகினாஷிக்கு மாற்றிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இதுலேயும் கூட இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகிறப்ப 1 மினிட்டோ அல்லது 3 மினிட்ஸோ கடைசியாக 5 மினிட்ஸோ எல்லாமே ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக திரும்பும்போது, அதாவது ஹெய்கினாஷி க்ரீன் கலர்லேருந்து ரெட் கலருக்கு மாறும்போது நீங்கள் தாராளமாக வெளியே வந்துடலாம். எப்படி உள்ளே போகிறதுக்கு ஒரே ரூல்ஸோ அதே போல் தான் வெளியே வர்றதுக்கும் ஒரே ரூல்ஸ். ஹெய்கினாஷி க்ரீனாக இருக்கிறப்ப உள்ளே போகிறோம், இந்த இடத்துல உள்ளே போகலாம். ரெட் ஆகிறப்ப வெளியே வந்துடலாம். இது வந்து நான் 5 மினிட்ஸில் வச்சுருக்கிறேன். ஏன் இதை 5 மினிட்ஸில் வச்சுருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும், தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டோம்னா லாஸ் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் புக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ரெண்டுக்கும் இடைப்பட்டதை நம்மளுக்கு சாதகமானதை நம்ம எடுத்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இண்டிகேட்டருமே நம்ம என்னென்ன விதிமுறைகள் சொல்கிறோமோ அதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆசம் ஆசல் பேஸ்லைனுக்கு மேலே இருக்குது, எம்எஸ்சி கிராஸ் ஓவர் மேலே போயிருக்கு, ஸ்டொஜஸ்டிக் அரசு யூனிஃபார்மாக 20லேருந்து 80க்கு போய் 80ல் அப்படியே சஸ்டெயின் ஆகி, இல்லை 80 100 அதில் சஸ்டெயின் ஆகி அதுக்கு கீழே இறங்கும் போது மார்க்கெட் இறங்குது. கேண்டிலுக்கு பதிலாக ஹேகினாஷி வச்சுருக்கோம், அதுவும் அழகாக ஷேப்பாக இருக்குது. இதுதான் ஆல் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ராட்டஜி. ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தவிர வேறு ஸ்ட்ராட்டஜி வேல்டில் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுவும் குறிப்பாக வந்து மல்டி டைம் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய பல தரப்பட்ட டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு தேவை பொறுமை. எது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் இந்த 3 உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது மார்க்கெட் வேறு லெவலில் ஹைக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பிவட் பாயிண்ட்ஸ் சில நேரங்களில் சரியாகவும் சில நேரங்களில் சரியில்லாமலும் வேலை செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வாங்க 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 பிவட் பாயிண்ட்லாம் உடப்பட்டு போயிட்டே இருக்கும், சூப்பர் ட்ரெண்ட்லாம் உடப்பட்டு போயிட்டே இருக்கும், மூவிங் ஆவரேஜெல்லாம் நிற்காது. அப்போ நமக்கு எல்லாருமே பை பண்ணும்போது நம்ம பை பண்ணணும், எல்லாருமே செல் பண்ணும்போது செல் பண்ணணும். இதை மட்டும் உங்கள் மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. அதாவது மொத்தங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் ஒன்று விட்டு போன இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இஎம்ஏ. இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கீழேருந்து மேலே போகும்போது ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் எடுத்து ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் போகும். அதை நம்ம வந்து 1 மினிட்ல பார்த்தோம். ஒன் மினிட்ல வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதே 3 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் கொஞ்சம் கேப் விட்டு வரும். இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துக்கு மேலே உள்ளே இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் எடுத்தால் கூட ஓகே தான். இது உங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் தரும். இதே 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில. பட் இது எனக்கு 2வது தடவை நான் இதை பார்க்குறது. உங்களுக்கு அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல கூட நீங்கள் எக்ஸிட் ஆனால் கூட ஹாப்பி தான். கலர் மாறும்போது நம்மளுக்கு போதும். உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கிறவங்களே கிடையாது. ஆனால் அந்த சம்பாதிச்ச லாபத்தை விட்டுடுறோம் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தக்க வைக்கிறதுக்கு என்னென்னா, ஸ்டாண்டர்டாக ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இதே ரூல்ஸ் தான் எல்லா டைம் வரைக்குமே கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாத்துலேயும் எம்எஸ்சி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகணும். ஆனால் ஒரு சின்ன ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் தேவையில்லை. அதேமாதிரி புதுசாக வர்றவங்க இந்த மாதிரி மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ரீனாக இருக்கும்போது நான் உள்ளே போவேன், 2 ஹவர் கேண்டில் க்ரீனாக இருக்கும்போது மட்டும் உள்ளே போவேன், ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட் வரைக்கும் உள்ளே இருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பழகி வரும்போது தான் உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். கடைசியாக 1 மினிட்லையும் பார்த்துருவோம். பாருங்கள், இந்த ஸ்டெப் எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து ஏறும், கொஞ்சம் மெயின்டைன் ஆகும், அப்புறம் மறுபடியும் ஏறி ஏறி போகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு படிக்கட்டு மாதிரியே இருக்கும். இதுதான் ஷேர் மார்க்கெட். இதில் இந்த ரூல்ஸ், நம்மளுடைய ரூல்ஸ் படி
3 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லா டைம் ஃப்ரேமும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும்போது கேண்டில் கலர் ஒன்றா இருக்கும்போது இதில் கேண்டில் கலர் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கேண்டில் கலர் தான் முக்கியம். பையிங் அப்படிங்கிறது எல்லாரும் பை பண்ணுறாங்க அப்படிங்கிறது, எல்லா டைம்லையும் பை பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கேண்டில்ஸ் தான். மற்றபடி இண்டிகேட்டர் எல்லாமே சப்போர்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.